இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி 2025 பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. 2025ல் டோட்டல் இந்தியன் ஃபிலிம்ஸ் எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்குன்னா 1519 மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட டோட்டல் கலெக்ஷன் 12,212 crore கலெக்ஷன் ஆகிருக்கு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 மூவிஸ் that alone comes to 444 crore இது கலெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. டெலிவிஷன், மூவி எல்லாம் சேர்த்து சோஷியல் மீடியா ஒரு கலெக்டிவ் நேம். இதில் வந்து எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க? 2 மில்லியன் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ப்ரொஃபஷனல் வந்து ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர், மியூசிஷியன், லிரிசிஸ்ட்டு அண்ட் சோவான் இவங்கெல்லாம் இருக்காங்க. இது ஜாப் கிரியேஷன் இருக்குது. இதில் 2.1 மில்லியன் ஜாப் டைரக்டாக கிரியேட் ஆகுது. 5.9 மில்லியன் ஜாப்ஸ் இன்டைரக்டாக கிரியேட் ஆகுது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட்ஸ் 0.73% ஆஃப் தி ஜிடிபி ஆஃப் இந்தியா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஃபிலிம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025ல் துரந்தூர். அதான் நம்பர் 1 கலெக்ஷன். அதோட கலெக்ஷன் பார்த்தா 855 crore வேர்ல்டு வைடாக. இந்தியாவில் பார்த்தா 619 crore. அதான் நம்பர் 1 துரந்தூர். ரெண்டாவது இருக்கக்கூடிய வந்து காந்தாரா சாப்டர் 1 அதோட கலெக்ஷன் 850 crore. தேர்டு வந்து சாவா 800 crore. ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தா தமிழ், தெலுங்கு, மலையாளம். பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஃபிலிமில் தம்மம், தமிழ் ஃபிலிமில் கூலி, அதே மாதிரி குட் பேட் அக்லி, தக் லைஃப், இந்த மாதிரி படங்களுமே மோர் தேன் 100 crore க்ரோஸ் ஆகி நியர்லி 250-500 crores அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. See you.